இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிறைய பொண்ணுங்க பெரிய ஆளா வரதுக்கு முக்கியமான காரணம் அவங்க புருஷன். உனக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்க. அதுக்கு மேல உன் புருஷன் உன் புடவைய அயன் பண்ணி தர புருஷனா கிடைச்சிருக்கான். வேற என்ன வேணும்? இருந்தாலும் நீங்க என் கூட இருக்க மாதிரி வருமாமா? உன் மனசுல நான் எப்பவுமே இருப்பேன். நீ ஜெயிப்ப வானதே. சேர்மன் வாழ்க, சேர்மன் வாழ்க, சேர்மன் வாழ்க, சேர்மன் வாழ்க. பாருங்கம்மா, எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்காரு. அவர்கிட்ட சொல்லுங்க. ஓகே மேடம், கேக்குறேன். மா, நீங்களுமா? அம்மா, எப்படி இருக்கேன்? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்க. அழகா இருக்கலாம். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு. ஆல் தி பெஸ்ட். ஆனா இப்படி கோயிலுக்கு போற மாதிரி ஆபீஸ்க்கு போக கூடாது. எவ்ளோ பூ, எவ்ளோ நகைங்க. அம்மா, நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க, நாம வெளியில போகும்போது எப்பவுமே பூ வச்சுக்கணும், நகை போடணும்னு. அது வெளியில போகும்போது. ஆனா நீ இப்போ ஆபீஸ்க்கு போற. சரி, என் கூட வா. Vanadi, you look so beautiful. Chairman madam, wish you all the best. Thank you. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா, வரேன்ப்பா. போயிட்டு வாமா. மா, போயிட்டு வரேம்மா. வா. வரேம்மா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க மேடம். தேங்க்யூ. போங்க. இதான் மேடம் கிருஷ்ணவேணி அம்மா ரூம். இங்கதான் நீங்க இருக்கணும்னு மேடம் சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க சீட்ல உட்காரலாம் மிஸ்ஸஸ் கார்த்திக். தேங்க்யூ. பொண்ணை விட்டு நான் தூரமா இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னா நான் தூரமாவே இருந்துக்கிறேன். ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த கொடுக்கறது தான் பரிசு. வானதிக்கு நான் கொடுக்க இருக்கிற பரிசை வானதி ஏத்துக்கணும்.
மனப்பூர்வமா ஆசிர்வதிக்கிறேன். நீ நல்ல விதமா உன் கம்பெனிய நடத்துற. உன்னை இந்த மாதிரி ஆளா உருவாக்கணும்னு நான் நினைச்சேன். உங்க அம்மா முந்திக்கிட்டாங்க. நீ அங்க வேலை செய்ய போகல, உங்க அம்மா உனக்கு கொடுத்திருக்கிற கடமையை செய்ய போற. உள்ள வாங்க. மேடம், இது யாரோ அனுப்பியிருக்காங்க. ஆனா யாருன்னு தெரியல மேடம். வணக்கம் மேடம். சார் பேரு தேவராஜ், அட்மின்ல ஹெட்டா இருக்காரு. கிருஷ்ணவேணி மேடத்தோட பர்சனல் விஷயங்களை இவர் தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா மேடம், என்கிட்ட தான் அம்மா பர்சனல் விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க. என் மக உயிரோட இருக்கா, அவளை நான் பாப்பேன்னு நம்பிக்கையோட சொல்லுவாங்க. அப்புறம் வானதின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள்ல வானதியை பார்க்கும்போது என் மக எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படி இருந்ததா சொன்னாங்க. கடைசியா வானதியை என் மகளா தத்தெடுக்க போறேன்னு சொன்னாங்க. நீங்க தான் அவங்களோட உண்மையான மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னங்க, நீங்க பண்ண இந்த குழப்பத்துல நானே குழம்பி போயிட்டேன். இப்ப இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? நீங்க பாட்டுக்கு வரிசையா பொக்கே அனுப்பிச்சிட்டே இருந்தீங்களா? ஆ அந்த வரிசையில ஒரு பொக்கே வந்துச்சு. ஆ நான் பாட்டுக்கு நீங்க தான் அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு வாங்கின வேகத்துல அந்த பொக்கேல கிஸ் பண்ணிட்டேன். என்னது, கிஸ் பண்ணிட்டியா? அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அது வேற யாரும் அமிச்ச பொக்கே. அப்போ எனக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை வேற யாருக்கோ கொடுத்துருக்க? ஐயோ இல்லங்க, நான் தெரியாம தான் கிஸ் பண்ணேன். நானே நீங்க ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டு வேதனையில இருக்கேன். நீங்க என்னடானா என்ன இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப சரி சரி, நீங்க பாட்டுக்கு இந்த விஷயத்த அம்மா கிட்ட போய் சொல்லிடாதீங்க. அப்புறம் அவங்களும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் சொல்ல மாட்டேன். நீ ஆர்வத்துல எதுவும் உளறிடாத, ஓகே? சரி. பாய்.